தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஜனமே, இந்த நாளிலும் கர்த்தரங்களோடு கூட பேசுகிற அவருடைய வார்த்தையாவது மீகா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகத்திலே 7ஆம் அதிகாரம் 8வது வசனம், என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். ஆம் தெய்வ பிள்ளையே, ஆண்டவர் இங்கே உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, நீ விழுந்தாலும் எழுந்திருப்பாய், நீ விழுந்தாலும் எழுந்திருப்பாய். இன்றைக்கு நீ விழுந்திருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து, முடங்கி கிடக்கிற சூழ்நிலைகளை பார்த்து உங்களை சுற்றி இருக்கிற சத்துருக்கள் சந்தோஷப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். சந்தோஷத்தில் அவன் கொக்கரித்து கொண்டு இருக்கிறான். பார்த்தியா, விழுந்துட்டான், பார்த்தியா, அவன் வாழ்க்கை முடிஞ்சிட்டு, இவன் இனி எழுந்திருக்க மாட்டான் என்று சொல்லி அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உண்டாகிறது. இங்கே வசனம் சொல்லுகிறது, என் சத்துருவே, என் சத்துருவே, நீ சந்தோஷப்படாதே, என் விழுகையில் நீ சந்தோஷப்படாத, நான் விழுந்தாலும் தேவனாகிய கர்த்தர் என்னை எழுந்திருக்க பண்ணுவார். ஆமென். நீ விழுந்தாலும் மனுஷர்கள் உன்னை பார்த்து ஏளனமாய் பேசுவார்கள், ஆனால் சொல்லுகிறேன், தேவனாகிய கர்த்தர் உங்களை எழுந்திருக்க பண்ணுவார். ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை எழுந்திருக்க பண்ணுகிறத உங்களுடைய கண்கள் காணும். தேவனாகிய கர்த்தர் உங்களை தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறத உங்களுடைய கண்கள் காணும். இப்போ சத்துரு பார்த்து நினைக்கிறான், இனி இவன் எழுந்திருக்க போகிறது இல்லை, இனி இவன் வாழ்க்கையில் எழுந்திருக்கிற சூழ்நிலை இருக்க போகிறது கிடையாது, அவன் வாழ்க்கை முற்று பெற்று ஆகிவிட்டது, அவ்வளோதான். there is no more hope in his life. அவன் வாழ்க்கையில் இதுக்கு மேலே ஒரு நம்பிக்கையான எந்த ஒரு காரியமும் கிடையாது. தேவப்பிள்ளையே, அப்படி மட்டும் நீங்கள் நினச்சிடாதீங்க. கர்த்தரை பிடிச்சிருக்கிறீங்கள, கர்த்தரை நம்பி இருக்கிறீங்கள, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறதான வார்த்தை என்ன தெரியுமா? நீ விழுந்தாலும் உன்னை எழுந்திருக்க பண்ணுவேன், விழுந்து கிடக்கிற உன்னை நான் எழுந்திருக்க பண்ணுவேன். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் எழுந்திருக்க பண்ணுவார், எழும்பி நிற்க பண்ணுவார். கர்த்தர் அதை காணும்படி செய்யும். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டதான் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், ஐயோ விழுந்து விட்டோமே என்கிற ஒரு சூழ்நிலை, ஆனால் விழுந்தாலும் எழுந்திருக்க பண்ணுகிறவர், எழுந்திருக்க பண்ணுகிற கர்த்தர், சத்துருக்களுக்கு முன்பாக தலையை உயர்த்துகிறவர், உயர்த்தி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆம் தேவ பிள்ளையே, விழுந்த இடத்தில் கர்த்தர் உன்னை உயர்த்துவார், உன் தலையை கர்த்தர் நிமிர பண்ணுவார், ஆசீர்வாதமாய் நிறுத்துவார். God bless you. God bless you.